இந்தியா கிளிட்ஸ் வியூவர் அனைவரும் வணக்கம். தேசிங் ராஜா திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து எஸ்கேப் ஆர்டிஸ்ட் நிறுவனம் மதன் அவர்களுக்கும் இயக்குனர் எழில் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இமான் அவரோட இசையில் அனைத்து பாடல்களுமே ஹிட் ஆகிருக்கு. எல்லோரும் தேட்டரில் வரவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சிரிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் ஃபுல்லாக சிரித்த படம் அது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நிறைய பேர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. பார்க்காதவங்க தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். Hi India Glitz viewers, this is Bindu Madhavi. It's been a week Desing Raja has released and been hearing all the good stuff about the movie. Especially have to say the word of mouth for this movie has been good. First week went on really strong in the theatres, and in second week we are increasing 35 theatres more. So a very good sign. 80% of the theatres have been full throughout the week, and still it's second week they are increasing the theatres. So very happy to know about the news. And yeah, people who watched it and liked it, and people were giving all the good. I heard a lot from people about the movie, how they enjoyed the movie. Thanks for all the good response. And people who haven't watched the movie, please do go watch it because I'm sure you're going to enjoy it. Thank you. வணக்கங்க, நான் டைரக்டர் எழில் பேசுகிறேன். என்னுடைய படம் தேசிங் ராஜா இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு வாரமாக வந்து சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த தேட்டர் க்ரௌடோட ஆடியன்ஸோட மூடோடு உட்காந்து படம் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு சீனுக்கும் அவங்க கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறது பார்க்கும்போது இந்த படத்தை பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய தயாரிப்பாளர் மதன் அவர்களுக்கும் இறைவனுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண சிங்கமொழி, சூரி, என்னுடைய மிக முக்கியமாக விமல், பிந்து மாதவி, சிங்கமுத்து, ரவி மரியா, சாம்ஸ், அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய டெக்னீஷியன்ஸு, கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், டைலாக் ரைட்டர், அசோசியேட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மற்றும் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் வந்து தேட்டரில் பார்க்குறப்ப அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. 900 பேர் உட்கார ஒரு தேவி ப்ராடக்ட்ஸ் தேட்டரில் உட்காந்து கடல் மாதிரி ஒரு தேட்டரில் உட்காந்து அந்த க்ரௌடோடு அந்த சத்தத்தோடு பார்க்குற என்ஜாய்மெண்ட்டுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க அந்த உலகத்தில். ஒரு கிரியேட்டராக எனக்கு வந்து அந்த மனநிலை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அந்த தருணத்தில் அந்த சந்தோஷம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் போய் தேட்டரில் ஏதாவது தேட்டரில் போய் உட்காந்துட்டு வர்றேன். அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க கூட என்னால் முடியல. ஏன்னா இந்த சந்தோஷத்தை நான் இழக்க விரும்பலை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள், சந்தோஷத்தை அனுபவிங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தேசிங் ராஜா திரைப்படம் நல்லா வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் அவர்களோட தயாரிப்பில் எழிலன் அவர்களோட இயக்கத்தில் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை வெற்றி படமாக்கிறதுக்கு ஏன்னா உங்களோட எழுத்துக்களும் உங்களோட பேச்சுகளும் வந்து நிறையா பயன்பட்டுருக்கு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, படம் பார்த்தா பயங்கரமாக விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாங்க. எழில் சார் வந்து ஃபஸ்ட்டே தான் சொன்னார், இது ஒன்றும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, போய் மக்கள் உட்காந்தா 2.5 மணி நேரம் நல்லா சிரிச்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னார். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே எக்ஸலண்டாக வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வர மாதிரியான ஒரு முழு நீள நகைச்சுவை படமாக எடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் இமான் அவர்களோட இசையில் அனைத்து பாடல்களுமே ரொம்ப ஹிட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ எல்லாருமே நிறைய பேர் ஒரு பாட்டு ஹிட் ஆகணும், 2 பாட்டு ஹிட் ஆகணுங்கிறத இமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் எல்லா பாட்டும் ஹிட் ஆகணும், அவர் RR முதற்கொண்டு பேசப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண பிந்துமாரி அவர்கள், சூரிய அவர்கள், சிஎம்பி அண்ணன் அவர்கள், ரவிமேரி அண்ணன் அவர்கள், சாம்ஸ் அவர்கள், சிங்கமுத்து அவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப, ஏன்னா எல்லாருமே எனக்கு சீனியரு, எல்லாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஐயா வினச்சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் நிறைய, ஏன்னா ஒரு பயங்கர சீனியர், அவங்க எல்லாம் நடித்ததுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாங்க எழிலன் அவர்கள். அதில் ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட இருந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு. ஏன்னா எப்படி இருக்கணும், செட்டில் வருது எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன நெளிவு சுழிவுகள் அவருக்கு தெரியாமே அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முதல்ல ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த படத்தை இவ்வளோ ஒரு வெற்றி படமாக்கிய மக்கள் அனைவருக்கும், பத்திரிகை ஊடகங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நான் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் தனியாக வந்து சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அது தள்ளி போயிட்டே இருந்தது.
கேடிப்பில் வெற்றி படம் அதில் சந்திக்கலாம் நினச்சேன். அது கேரளாவில் ஷூட்டிங்கில் இருந்தேன். அது மாதிரி கலகாலப்பில் சந்திக்கலாம் நினைக்கும் போது அதுவும் வெளியூரில் இருந்ததுனால அது தள்ளி போயிட்டே இருந்தது. இந்த வாட்டி இப்போவும் பாண்டிச்சேரியில் தான் இருந்தேன். கண்டிப்பாக இதை அந்த டைரக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு சரி பாண்டிச்சேரின்னு அவங்களும் ஒரு நாள் உதவி கொடுத்தாங்க. சரி போயிட்டு வாங்க, படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதான் வந்திருக்கேன். உங்களை எல்லாத்தையும் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் இன்னும் ஏன்னா இப்போ படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நான் நடித்த படத்துல அதிக வசூலான ஒரு 5-6 நாளே அதிக வசூல் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரொடியூசர் அவர்கள் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி என்னோட ஒவ்வொரு படத்துகளுக்கும் உங்களோட ஒத்துழைப்பு தாங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேசிங்கு ராஜா மூவி பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லணும். பிகாஸ் இந்த மூவிக்கு வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப நல்லா இருக்கு. People who have watched the movie are asking people to go watch the movie because it's a very good entertainer. So people who ever watched Desingu Raja and talking good about the movie, Periya Nandri. And very happy with the response because first week 80%, they were saying 80% of the theatres have been full in all the places. And இன்னைக்கு 35 screens were increasing for Desingu Raja throughout the state. Even though 3 movies release poranga, Anna, we have increased our screens. So very, very happy that my movie is doing well. And especially have to thank my team because it won't be complete if I can't thank my team right now. Elil sir, Madan sir, who is not here, my producer, and definitely my co-star Vimal. I think I'm going to miss working with you because straight off 2 movies I worked with him. Suri, Ravi sir, Cham sir, Singampuli sir, and especially it was great working with Mithun sir. He's given he was there around for 10-15 days in the sets. And that 10 nalu, he was very romba smiley, jolly irukanga. Even though he's elderly, he'd be cracking jokes and he was very nice on sets to everyone. So thank you sir, it's been a pleasure working with you. And thanks everyone for accepting Desingu Raja. And yeah, thank you. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் மாலை வணக்கங்களும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விழாவிலையும் கலந்துக்கல. இந்த பத்திரிகையாளர் விழா ஊடகங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்க. உடனே புறப்பட்டு வந்துட்டேன். என்னென்னா சினிமா எனக்கு ஒரு முகவிலாசம் கொடுத்தது. அந்த முகவிலாசத்தை உலகமெங்கும் பரப்பியது பத்திரிகைகளும் ஊடகங்களும் தான். இது உணர்ந்து சொல்லும் விஷயம். என்னென்னா 1000 படம் பண்ணேன் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பெரிய சாதனையாக நான் நினைக்கல. ஏன்னா ஒரு ஹீரோக்கள் ஒரு 100 படம் பண்ண கூட பெரிய விஷயம். நான் கெட்டப்பா நல்லப்பா, கெட்ட போலீஸ், நல்ல போலீஸ், இப்படி ஒரு 1000 படம் பண்ணிட்டேன். சரி போதும்னு நினச்சிட்டு நான் ஒதுங்கிட்டேன். அப்புறமா எழில் சார் ஃபோன் பண்ணி ஒரு நல்ல வேஷங்க, அது நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் உடனே இல்லை தம்பி நான் இது பண்ணுறேன் அது எதுவுமே சொல்ல. என்றைக்கு ஷூட்டிங், நான் எப்போ வரணும் அவர் சொன்னார். அங்கே போய் கரெக்டாக ஒரு வெள்ளை மீசையோடு இருக்கணும்னு சொன்னார். அந்த வெள்ளை மீசையோடு போய் இறங்கிட்டேன். சரி படம் முடிஞ்ச பிறகு வெள்ளை மீசை நல்லா பரவிடுச்சு, எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே தாத்தாவை கூப்பிட்டுற போகிறான்ன்றதுக்காக மறுநாளே போய் உட்காந்து கருப்பு டையெல்லாம் அடித்து கரெக்ட் பண்ணி, அப்பா ஏதோ தாத்தாவை அந்த படம் பண்ண அடுத்தது விமலுக்கு அப்பாவை பண்ணுற மாதிரி கூப்பிடுப்பான்ட்டு சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் அடிச்சுட்டு வந்தேன். இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு டைரக்டர் எழிலிருந்து கடைசியாக கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுத்த தம்பி வரைக்கும் எல்லாருமே 28 அல்லது மிஞ்சி போனால் 30-35 வரைக்கும் தான் இருப்பாங்க. அந்த ஓல் யூனிட்டில் 68 ஆள் நான் ஒருத்தன் தான். எனக்கு என்னவோ என் பிள்ளைங்களோடவும் என்னுடைய பேரன் பேத்திகளோடவும் கலந்து ஒரு 10 நாள் சந்தோஷமாக வேலை செஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பக்கம் பிரமாதமாக நடித்து பெரிய அளவில் கோல் போட்டிருப்பார். இன்னொரு பக்கம் நடிகர் திலகம் சிவாஜி ஒரு முயற்சி செஞ்சு பெரிய பெரிய வேஷங்கள் செஞ்சுருப்பார். யாருக்குமே தெரியாமல் ஒருத்தர் ஜெயிச்சுக்கிட்டே வருவார் சைலண்ட்டாக. அவர் தான் ஜெமினி கணேசன். இன்றைய சூழ்நிலையில் ஒரு ஜெமினி கணேசன் இருக்காருன்னா அது நம்ம தம்பி விமல் தான்.
ஏன்னா சைலண்ட் கோல் ஆரவாரம் இல்லாமல் அப்படியே போயிட்டு லைட்டை போய் அப்படி ஒரு கார்னரில் தட்டி கோல் போட்டுறது. அவங்கெல்லாம் அங்கேருந்து முயற்சி ஓடி அது வந்து ஒரு அடி அடிச்சு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. லைட்டாக அப்படி நடிக்கிறதா விளையாட்டா சிரிப்பா அப்படி அதை டப்புன்னு பார்த்தா கோல் விழுந்துடும். ஆக இப்போதைய சினிமாவில் ஒரு சைலண்ட்டாக ஜெயிச்சுட்டு வர ஒரு சின்ன ஜெமினி கணேசன், விமல். அதுக்கடுத்து இது என் பேத்தி மாதிரி தான். இதெல்லாம் மகள்லாம் சொல்ல முடியாது, சின்ன பொண்ணு. எல்லோரும் சிலுக்கு மாதிரி கண் இருக்குது அது இதுன்னு சொன்னாங்க. அதுக்கு இயற்கையாக இருக்குது. ஆனால் அந்த கண்ணை வேறு மாதிரி யூஸ் பண்ணாமல் டைரக்டரும் கேமராமேனும் சேர்ந்து கூட ஒரு அற்புதமான சாத்துக்கொடி பூ இதுக்கு நடுவில் விட்டு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க ரொமான்டிக்காக. அதை கூட அசிங்கம் இல்லாமல் மிகச்சிறப்பாக அது நெளிவு சுழிவெல்லாம் அப்படி தெரியணும், அவன் தெரியவும் கூடாது. ஏன்னா பிள்ளைக்குட்டியோடு போகிறோம், பாப்கார்ன்லாம் வச்சுக்கிட்டு இது என்ன தாத்தா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது? அதெல்லாம் இல்லாமல் அது சும்மா பூவுக்குள்ளே விளையாடுறாங்கம்மா, சாத்துக்குடி கூட விளையாடுறாங்க, அவ்வளோதான் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி விட்டுறலாம். அந்த மாதிரியே இருந்தது. இந்த படத்தில் இன்னொன்று நான் சொல்கிறேன், அது காமெடி தான், மெசேஜ் இல்லைன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எழுத தெரியும், அதனால் அதை வச்சு சொன்னேன். அதாவது படம் பார்த்துட்டு வந்த மறுநாள் காலையில் டைரக்டர் எழிலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், முத்தமும் காதலும் இருந்தால் யுத்தமும் கத்தியும் தேவையில்லை. இந்த பொண்ணு கடைசியில் இந்த பாவாடை தாவணியெல்லாம் அப்படியே இந்த கொடியில் போடும்போது இவர் லேசாக அப்படி சீண்டை அப்படி திரும்ப டப்புன்னு ஒரு முத்தம் கொடுக்க அதை ரிசீவ் பண்ணுற ஸ்டைலில் ரிசீவ் பண்ணிக்கும். அதுக்காக அப்படியே ஒட்டி அப்படி இல்லாமல் அந்த ரிசீவ் பண்ணது என்ன ஆகி போச்சுன்னா, ஷி ஹஸ் அக்செப்டட். நான் உன்னோட வாழறதுலையும் உன் மீது இருக்கிற காதல்லையும் நான் குறைவே இல்லை. காதலும் முத்தமும் இருந்தால் கத்தியும் யுத்தமும் தேவையில்லை ஒரு அற்புதமான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு கஷ்டமான ஒரு மருந்தை கொடுக்கும்பொழுது அது தேன் தடவி கொடுக்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறமா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா டைரக்டர் சிங்கம்புலியாக பார்த்துருக்குறேன், அப்புறமா நடிகராக பார்த்தேன், ரவி மரியா. இப்படி இந்த படத்தை ஏறக்குறைய ஒரு 10 டைரக்டர் இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஆளாளுக்கு இது இப்படி வைக்கிறத விட இப்படி திருப்பி வச்சு ட்ரக்கில் இருந்து இறக்கணும் எப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எழில் சார் க்ளோஸ். ஆனால் அவருடைய தன்மை, அவர் என்ன வைக்கிற ஷாட்டு, அது என்ன, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. அங்கே யாருமே ரைட்டராகவோ டைரக்டராகவோ தனக்கு விஷயம் தெரியும் ஒன்றுமே காட்டிக்கல. அதுக்கு காரணம் என்ன, நான் தான் டைரக்டர்னு இவரே காட்டிக்கல. நான் எங்கே தேடி பார்த்தேன் சார், நான் இப்படி இருந்து அப்படி ஒரு லுக்கு கொடுக்கட்டுமா, அப்படியே பண்ணிவிடுங்க சார், அப்படி ஒரு 10 நாளாக அப்படியே பண்ணிவிடுங்கன்னு பண்ணியே நம்ம ஒரு வழியாக கரெக்ட் பண்ணிட்டாரு. அது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஆயுதம். அமைதியாக இருந்துக்கிட்டு வேலை வாங்கிறது ஒரு இது. பாரத ராஜா நல்ல சிரிப்பான ஷாட்டை கூட அப்படி வர அப்படி நிற்கிற இப்படி பார்க்க, எதுக்கியா நீ பயமுறுத்த? அந்த பொண்ணுங்க இப்போதான் சினிமாவுக்கு வருது உள்ள, அழகா கடகரகரன் ட்ராலி போட்டு இழுக்கிறான் வரான். ஆமாம் அவன் வரன் தான், ட்ராலி போட்டாலும் போடாவிட்டாலும் வரத்தான் போகிறான். எதுக்கு மிரட்டுற? அந்த மிரட்டில் இல்லாத ஒரு புன்சிரிப்போடு வேலை வாங்கின ஒரு நல்ல டைரக்டர் எழில், அதை அவன் பாராட்டி ஆகணும். அதில் தோழர்களே, எனக்கு தெரிஞ்ச அனுபவம், கடவுளாக தான் நம்ம ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஒருத்தனுக்கு ஒரு பிடி சோறு கொடுக்குறான், ஒருத்தனுக்கு ஒரு படி சோறு கொடுக்குறான். ஒன்றுமே பண்ணல இவனுக்கு எதுக்கு ஒரு படி சோறு? அதுன்னா அது நம்ம பண்ணதில்லை, அதான் இறைவனுடைய எழுத்து. இவர் நல்லா தான் உழைக்கிறாரு, ஆனால் ஒரு பிடி கிடைக்குது, அது போதுன்ற. என் கடைசி மூச்சு வரைக்கும் அந்த ஒரு பிடி கிடைச்சப்போ அதுலேயே வாழ்ந்துருவேன். சினிமா கொடுத்த அந்த ஒரு பிடி சோத்துல தான் என் பையனை நான் சுவிட்சர்லாந்தில் படிக்க வச்சேன், என் பொண்ணை ஜெர்மனி ப்ரொஃபஸர் ஆக்கினேன். எல்லாமே சினிமா கொடுத்த சோறு, பத்திரிகைகள் கொடுத்த வளமான வாழ்க்கை, ஊடகங்கள் என்னை காட்டிய விதம், இதில் கிடைச்சது தான். ஆக இந்த ஒரு புடி சோறு கடைசி மூச்சு வரைக்கும் கிடைச்சா போதும்னு நீங்கள் மனசில் முத்திரை குத்திட்டீங்களா, யார் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை பற்றி கவலையே படாதீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த படம் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு நீங்களாம் தான் பொறுப்பு. இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு திரும்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு போகிறது பெரிய விஷயம். இதுக்கு கிடைச்ச ஓப்பனிங் எல்லாத்துக்குமே உங்களோட பங்கு பெரிய லெவலில் இருக்குது.
ஒரு இயக்குனராக நான் வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் உட்காந்து பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 900 பேர் உட்கார தேவி பேரடைஸ் தேட்டரில் உட்காந்து அந்த கரகோஷத்தோடு பார்க்குறப்ப இவ்வளோ பேரை நம்மளால் ரசிக்க வைக்க முடியுது, சிரிக்க வைக்க முடியுது, சந்தோஷப்படுத்த முடியுது அப்படிங்கிறத பார்க்குறப்ப ஒரு இயக்குனராக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் நான் இறைவனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். இந்த படத்தில் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த ஹீரோ விமல் அவர்களுக்கும், கதாநாயகி பிந்து மாதவி அவர்களுக்கும், சூரிய அவர்களுக்கும், சிங்கமலி அவர்களுக்கும், சிங்கமுத்து அவர்களுக்கும், ரவிமரியா அவர்களுக்கும், சாம்ஸ் அவர்களுக்கும், சார் இருக்காங்க இங்கே வினு சக்கரவர்த்தி சார் அவர்களுக்கு ஒரு 1000 படம் முடித்து 1001வது படமாக என்கிட்ட வந்து நடித்தாங்க. லண்டனில் இருந்தாங்க சாரு. அவர் ஃபோன் அடித்தேன், அதுக்காக இனிஷியேட் எடுத்து அங்கேருந்து வந்து எனக்கு நடிச்சு கொடுத்ததுக்காக அந்த தருணத்தில் வினு சக்கரவர்த்தி சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து சென்னையில் மாத்திரம் இல்லை, தமிழோட ஃபுல்லாகவுமே பெரிய லெவலில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் உங்களை தஞ்சிக்கல திரும்பவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடையும், அதுக்காக நான் இறைவனை வேண்டி வணங்குகிறேன். இதுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், அதாவது இங்கே வந்திருக்க அனைவருக்கும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும்னு சொல்லித்தான் நான் அவசரமாக இங்கே வந்தேன். நான் கண்டிப்பாக நான் பார்த்தேன், எல்லா மேகசின்லேயும் பார்த்தேன், டிவி ரிவ்யூஸில் எல்லாத்துலேயும் நான் பார்த்தேன். நான் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் முன்னாடி ஆடியோ ஃபங்க்ஷனில் இல்லாட்டி படம் ரிலீஸுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ஷன் முடிஞ்சோடனே நான் வந்து நீங்கள் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி நான் நிறையா வேண்டிக்கிடுவேன். ஆனால் பட் இந்த படத்தில் நான் வந்து யார்கிட்டையுமே நான் எதுவுமே கேட்டலை. ஆனால் அந்த ரொம்ப அருமையாக எல்லா பத்திரிகையிலையும் எழுதியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து முக்கியமாக அதை வந்து மிகப்பெரிய இந்த வெற்றிக்கு முழு காரணமே திரு எழில் சார் தான். அவரோட குணத்துக்கு தான் அந்த மனங்கொத்தி பறவையிலேருந்து இந்த படம் தேசிங்க ராஜாவிலேருந்து எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கு காரணம். கூட்டு போன 15 பேர் இல்லாட்டி 50 ஆர்டிஸ்ட் 100 ஆர்டிஸ்டாக இருந்தாலும் யார் மனசும் நோகாமல் நடந்துக்கணும்னு ஒரு யாரையுமே ஹட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணம் டைரக்டர் எழில் சாருக்கு இருக்குது. அவர் படத்தில் மட்டும் இல்லை, அவர்கிட்டையுமே எந்த வன்முறை இருக்கார், யாரையும் கடின்னு சொல்ல பேச மாட்டார். நான் மனங்குத்தி பறவை முடிஞ்சதுக்கப்புறமே, சிவகார்த்தியின் படம் முடிஞ்சதுக்கப்புறமே அடுத்து எழில் சாரை வச்சு பண்ணேன், இது விமல் தம்பியை வச்சு பண்ணாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் முன்னாடியே புலி விமலை வச்சு பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். பேசியாச்சு, முடிச்சாச்சு, பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் ஒரு வெற்றியில் கூட இருக்கிறது பெரிய விஷயம். அதுவும் சகோதரர் எழில், தம்பி விமல், இந்த வெற்றி வந்து இது பெரிய பதிவு. இது சாதாரணமாக ஒரு ஆக்ஷன் படம் வந்து சாதாரணமாக ஒருத்தங்களை வந்து ஒரு 12.5 ரீல் 2 மணி நேரம்லாம் நான் ஸ்டாப்பெல்லாம் சிரிக்க வைக்கவே முடியாது. சிரிக்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஏன்னா மொக்க காமெடின்ட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க, மெசேஜ் அனுப்பிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் ஸ்டாப்பாக அதை சிரிக்க வச்சு, அதுவும் மனங்கொத்தி பறவை விட அடுத்த ஸ்டெப்பு புள்ளி இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ வைராக்கியத்தோடு அவ்வளோ நம்பிக்கையோடு அந்த படம் எடுத்தார். எனக்கு கூட என்ன சார் அதை விட வந்துருமா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ரிசல்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த வெற்றி, அதாவது சூர்யா இருக்கட்டும், தம்பி சூர்யா இருக்கட்டும், பங்காளி ரவிமரியாவாக இருக்கட்டும். ரவிமரியாலாம் கிளைமேக்ஸில் அவன் வந்து ஆடும்போதெல்லாம் நானே பயங்கரமாக சிரித்தேன். நான் என்ன அன்றைக்கி வில்லனாக இருக்க, யாரையா குத்துவேன்னு பார்த்தா இந்த ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு. பங்காளி ஆடுறேன், என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஆடியா நல்லா தான் இருக்குது அப்படின்னு. அது எனக்கு பிடிக்கணும் மட்டும் இல்லை, அது ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும், மக்களுக்கு பிடிக்கணும், தமிழ்நாட்டுக்கு பிடிக்கணும். பெரிய விஷயம். பிந்து மாதவி எப்படி நடிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. கழுகு படத்துல எல்லாம் நான் பார்க்கும் பொழுது பட் அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் யாரையும் பற்றியுமே நான் சாம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ஷூட்டிங் போனது எப்படி போச்சுன்னே தெரியல. அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்தை தயாரித்த திரு மதன் சார் அவர்களுக்கும்
இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சின்ன சின்ன 2-3 தடவைலாம் உடம்பு சரியில்லாமல் போச்சு விமலுக்கு. நான் கூட ரெஸ்ட் எடுத்து ஒரு 4 நாள் சொல்லுங்கள், ஹீரோ தானேங்க சொல்லுங்கள், எல்லாம் ஒத்துக்குருவாங்க, 4 நாள் கழித்து ஷூட்டிங் வைக்கலாம்னு சொன்னேன். இல்லைண்ணே நான் பாட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன்னா காம்பினேஷன்லாம் கிடைக்காதுண்ணே, பரவாயில்ல இந்த ஓடுற ஷாட் தானே நான் பண்ணிடுறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு திருப்பி மாத்திரை மருந்தெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப வேலை பார்த்தார். அந்த கடுமையான ஒரு உழைப்புக்கு தான் தம்பி விமலுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி. இது ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம். இந்த வெற்றி அவருக்கு வந்து சிறுசு. இன்னும் அவர் அடைய போகிற மிகப்பெரிய வெற்றிகள்லாம் இருக்குது. அது நான் மட்டும் இல்லை, உங்களோட நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கணும், நீங்கள் பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி எழில் சார், பிந்து மாதவி, ரவிமரியா, சாம்ஸு, சூரி, இந்த கேமராமேன் சூரஜ், அவனை எனக்கு நான் கடவுள்லேருந்தே தெரியும். எப்படி எடுத்துருவேன் ஃபஸ்ட்டு படத்தில் நான் மனங்குச்சி பறவையில் என்ன எடுத்துருவேன் இந்த படத்தை அப்படின்னு நான் சொன்னேன். அசிஸ்டண்டாக இருக்கல வில்சன்ட்ட இருக்கிற மாதிரி நான் கடவுள் பண்ணும்போதே சொன்னேன். இல்லைண்ணே என்னண்ணே என்னை மேலே நம்புங்கண்ணே அப்படின்னா அவ்வளோ அழகாக எடுத்துருக்கேன். சூப்பர். நான் எதுவுமே சொல்லலை, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ஒரு இந்த வெற்றிக்கு காரணமே நீங்கள் தான். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுலே தெரியல. மிகப்பெரிய உழைப்புக்கு அப்புறம் ஒரு நன்றி செலுத்தினா அதை எப்படி கட்டிப்பிடிச்சி ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. ஒரு உங்கள் காலில் விழுந்து நன்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, உங்கள் கையை பிடிச்சி சொல்லுவாங்க. நான் நெடுஞ்சாயமாக உங்கள் காலில் விழுந்து சொல்கிறேன். இந்த வெற்றிக்கு முழு காரணமாக இருந்த நீங்கள்லாம், உங்களை வாழ்க்கையில் மறக்க மாட்டேன், இந்த யூனிட் மறக்காது. நல்ல விஷயத்துக்கு நீங்கள் பாராட்டியிருக்கீங்க, துணை நின்றுருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த டீமுக்கும் பாராட்டுகள். நன்றி, வணக்கம். இந்த மாலை பொழுதில் இங்கு வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகள், இணையதள புகைப்பட நண்பர்கள் அனைவரையும் வருவதென வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து இந்த படம் இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு, இந்த படம் டெஃபினட்டாக ஹிட் ஆகும், இப்படிலாம் சொல்கிறது வழக்கம். ஆனால் இந்த சந்திப்பு எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இந்த படத்தை பற்றி, நம்ம இது நல்லா இருக்குன்னு சொல்கிற, அந்த சீன் நல்லா இருந்துச்சு, இந்த சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இதெல்லாம் முன்னாடி சொல்லணும். வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் அனைவருக்கும், மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஒரு காமெடி படத்தை வந்து எப்படி வேணாலும் எழுதலாம், ஆனால் இது காமெடி படம் தான், காமெடியை மட்டும் நம்பிப்பாங்க, அதுக்கு உத்தரவாதம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய மனசு. சிறு சிறு குறைகள் இருந்தாலும் இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருடைய விமர்சனங்களும் குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த ஒரு பெரிய மனசு தான், நீங்கள் எழுதும் எழுத்து தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்லா ஸ்க்ரீனிங்லையும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துட்டே இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி. நான் வந்து ஒரு பல படங்களில் வில்லனா நடித்தவன், ஒரு கரடு முடான வில்லனாவே இருப்போம். எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க அடிச்சாவே உண்மையாக அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு நடிச்சிருந்த ஒரு கேரக்டரை வந்து எழில் சார் வந்து நீங்க காமெடி நான் பண்ணா எப்படி இருக்குன்னு கேட்டார். சார் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், உங்களுக்கு தான் டேஞ்சர் சார். ஏன்னா அது காமெடி மட்டும் கரெக்டாக பண்ணலைன்னா மாட்டிக்கும், ஐயோ இப்படி போயிடுச்சேன்னு ஒரு கவலை வந்துடும் அப்படின்னு. இல்லை ஒரு 2 months உங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபங்க்ஷனில், எங்கள் டேரக்டர் ஃபங்க்ஷனில், நீங்கள் பேச எனக்கு சிரிப்பு வருங்க, ஆடியன்ஸ் சிரிப்பு வரும் அப்படின்னு சொன்னார். அதோடைய முத்தாய்ப்பா முதல் படமாக ஒரு செமி காமெடி வில்லனா ரோலாக தான் நீங்கள் மனங்குத்தி பறவையில் அறிமுகப்படுத்தினார். அதுக்கு செம ரெஸ்பான்ஸ் ஆகி படம் 100 days வந்துச்சு. அதோடைய அழுத்தம் ரவிமரியா இன்னும் ஃபுல்லாக யூஸ் பண்ணலான்னு அவருக்கு இருந்த நம்பிக்கை எனக்கு இல்லை, ஆனால் அவருக்கு நம்பிக்கை இருந்தது. ரவி நீங்கள் பண்ண எனக்கு சிரிப்பாங்க, எனக்கு தெரியும் நீங்கள் பண்ணுங்க ரவின்னு என்னை என்கரேஜ் பண்ணார். இந்த நேரத்தில் உங்களுடைய எல்லா சார்பிலையும் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அதை விட முக்கியமான விஷயம் வந்து விமல் சார். விமல் சார் ஒரு ஹீரோவாகவே ஸ்பாட்டில் இருக்க மாட்டார் எங்கள்கிட்ட. ஒரு ரொம்ப நண்பனா நாங்கள் நடிச்சிட்டு இருக்க சீனை கூட அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருப்பாரு. இந்த சீனை நம்ம இல்லையா, இவங்க ஸ்கோர் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட இருக்காது. ஈகோ இல்லாத தன்மை, இந்த படம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் மட்டும்தான் இந்த படத்தை இவ்வளோ தூரம் நகர்த்தி போயிருக்கு. ஒரு ஈகோ இல்லாத ஹீரோவை ஒர்க் பண்ணுங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது. அதே மாதிரி என்னுடைய பங்காளி சிங்கம்புலி, என் நண்பர் சாம்ஸ், நண்பர் சூரி சார், எங்க எல்லாத்துக்குள்ளுமே வந்து சீன் பண்றப்ப ஒரு பெரிய ஒரு டெம்பரேச்சர் அப்படியே அதிகமாக இருக்கும். இந்த சீனை நான் என்ன ஸ்கோர் பண்ணுறேன், நீ என்ன ஸ்கோர் பண்ண போறேன்னு காமெடி சீனை வந்து சீரியஸாகவே ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கும். அவ்வளோ சீரியஸாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருந்து என்னுடைய பங்கு என்ன, உன்னுடைய பங்கு என்னன்னு ஆளுக்கு போட்டி போட்டு இது இப்படி வரணும் அப்படி வரணும்னா ஒவ்வொருத்தருடைய துடிப்பு, அதை வந்து எழில் சார் வந்து தட்டி கொடுத்த விதம், அவர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், அதுதான் வந்து. ஏன்னா அவர் வந்து இப்போ மட்டும் காமெடி படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய வெற்றி பெற்ற எல்லா படங்களையும் காமெடி ரொம்ப பிரதானமா இருக்கும். துல்லாத மனம் துள்ளுன்னு ஒரு படம் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு மிகப்பெரிய காமெடியை வந்து டவுசரில் போட்டு ஒரு ரியல் லெவலில் பண்ணார். பாவம் ஒரு காலம் அவர் எடுத்து சென்று விட்டாலும்
அந்த ஒரு படத்திலேயே வந்து அவர் எவ்வளவு பெரிய காமெடியான ஒரு சென்ஸ் உள்ளவர்னு அவர் ப்ரூவ் பண்றாரு அந்த ஒரு மென்மையான படத்திலேயே. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த பெண்ணின் மனைவி தொட்டில் பார்த்தீங்கன்னா வந்து விவேக் சாருக்கு வந்து பேக் சைடில் எப்போதாலும் ப்ராப்ளம் வந்துடும். அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. அப்படி யோசிச்சு அவர் காமெடி எனக்கு நல்லா வரும்னு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணுவார், இப்போ ப்ரூவ் பண்ணல. ஆனால் இப்போ முழுக்க முழுக்க காமெடி பண்ணும்போது அவர் அமைதியாக இருக்காரு. மிஸ்டர் கூல் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா அவ்வளோ சென்ஸ் அடக்கி வச்சுட்டு சொல்லிட்டு வடிக்க பார்ப்பார். அது எல்லாரையும் முடியாது. நானும் காமெடி சொன்னால் சிரிச்சிருவேன், அவர் சிரிக்காமலே காமெடி சொல்லுவார். அவ்வளோ அவரு பெரிய டேலண்ட் அவருக்கு. நிர்ணயிக்கல கொடுக்குறதா வாங்கிக்கிறோம். ஒவ்வொருத்தவங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. நம்ம வந்து இவ்வளோதான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. பாட்டுக்கு தகுந்தால் போல் பரிசு தொகைங்கிற மாதிரி கதைக்கு தகுந்தால் போல் பரிசு தொகை இல்லைங்க. அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு கொடுக்குறாங்க. அதாவது துண்டை போட்டு வரல பிடிக்கிறாங்க. என்ன எத்தனை வரல நம்ம ஒன்று கதை நல்லா இருக்கும் கூட மனசு வராது. நான் இவ்வளோதான் கொடுப்பேன் அப்படிம்பாங்க. சரி அதான் ஒத்துக்கிறது. அதான் மொத்தத்தில் பாட்டுக்கு தகுந்தால் போல் பரிசு தொகை யார் ஐயா கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட வாக்கு கழிச்சு அது மாதிரி வர்றதுக்கு நான் வேண்டிக்கிறேன். கையில் தான் கோல் போடுறாங்க. ஐயாவுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த சினிமாவில் ஒரு படி சோறு கிடைச்சா போய்